குடும்பமா ஒண்ணா சேர்ந்து விளக்கு வைக்கும் போதுதான் மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு விளக்கு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தரையும் காணோம். கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வைக்கணும்னு சொன்னா நாள் நான் விளக்கு ரெடி பண்றேன், நான் திரிய போடுறேன், நான் விளக்கு வைக்கிறேன், நீ விளக்கு வைக்கிறேன்னு போட்டி போட்டு சண்டை போடுறதுக்கு எல்லாரும் வர வேண்டியது. ஆனா ரெண்டாவது நாள் விளக்கு வைக்கிறதுக்கு இங்க ஹெல்ப் பண்ண ஒருத்தரையும் காணோம். நேத்து வாய்க்கிழியே கருத்து சொன்னவரை இன்னைக்கு ஆளையே காணோம், எங்க போனாருன்னு தெரியல. ஆனா இந்த ஆதியும் ரியாவும் இங்க விளக்கு வைக்கிற இடத்துக்கு வராம இருக்கிறதே நல்லது. ஏன்னா நேத்து நான் விளக்கு வைக்கிறேன், நீ விளக்கு வைக்கிறேன்னு 2 பேரும் சண்டை போட்டதுல எங்க கையை சுட்டுக்குவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அதுலயும் ரியா கூட பரவாயில்ல, அவளுக்கு சொன்னா புரியும். ஆனா இந்த ஆதிக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. விளக்கு வைக்கிறேன்னு சொல்லி எங்க கையை சுட்டுக்குவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இன்னைக்கு என்னமோ 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ரியா எந்திரிச்சா கூட பரவாயில்ல, ஆனா இந்த ஆதி எந்திரிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா இங்க இருக்கிற விளக்கெல்லாம் கொண்டு போய் வாசல்ல வச்சிடணும். ஐயோ ரியா, நான் உன்னை கூப்பிடலாம் தான் நினைச்சேன். அப்புறம் நீயும் தம்பியும் 2 பேரும் தூங்கிட்டு இருந்தீங்க. உன்னை எழுப்புனா அவனும் எந்திரிச்சிருவான்ல. அப்புறம் நேத்து பார்த்தல்ல, நான் விளக்கு வைக்கிறேன்னு சொல்லி அவன் விளக்கு தொட போனானே, அதே மாதிரி இன்னைக்கும் வந்து விளக்கு வைக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டு கையை சுட்டுக்கிட்டானா என்ன பண்றது? அதான் ரியா உன்னை எழுப்பல. ஐயோ ரியா, அதான் சொன்னனே, நீ தூங்கிட்டு இருந்த. உன்னை எழுப்பினா அவனும் எந்திரிச்சிருவான்ட்டு தான் நானே எல்லாத்துலயும் எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கு பத்த வச்சுட்டேன். நீ இதை கொண்டு போய் வெளியே வைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ரியா, இனி எண்ணெய் ஊத்துறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. எல்லா விளக்குலயும் எண்ணெய் ஊத்தி பத்த வச்சாச்சு. ஐயோ ரியா, நீ எந்திரிச்சு வருவேன்னு எனக்கு தெரியாது. நீ எந்திரிச்சு வருவேன்னு தெரிஞ்சிருந்தா உனக்காக 2-3 விளக்குல எண்ணெய் ஊத்தாம வச்சிருந்திருப்பேன். இப்ப நான் எல்லாத்துலயும் எண்ணெய் ஊத்தி பத்த வச்சுட்டேன் ரியா. சரி விடு, இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கும் கார்த்திகை தீபம் இருக்கு. நாளைக்கு வேணும்னா எல்லா விளக்குலயும் நீயே எண்ணெய் ஊத்தி திரி போட்டுத்தா. இல்ல ரியா, நான் பண்ண மாட்டேன். நாளைக்கு எல்லா விளக்குலயும் நீயே எண்ணெய் ஊத்தி திரி போட்டு கொடு. ஆனா அம்மா இன்னைக்கு எல்லா விளக்கையும் ஏத்திட்டேன்ல, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா இதெல்லாம் கொண்டு போய் வெளியில வச்சுட்டு வரேன், நீ அழாம நில்லு. அப்புறம் ரியா, நீ மட்டும் தானே எந்திரிச்ச, தம்பி இன்னும் எந்திரிக்கலையே? இல்ல, ஆதி குட்டா எந்திரிக்கல, அவன் தூங்குடா. சரி, அவன் தூங்கட்டும். அம்மா இந்த விளக்கு கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள அவன் எந்திரிச்சு வந்தானே இந்த விளக்கு கிட்ட வராம பாத்துக்கோ. சரி சரி இரு, அம்மா இந்த விளக்கை வெளியே வச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ டி ஆதி, ஐயோ இல்ல இல்லடா ஆதி, அழாத அழாத, ஒண்ணும் இல்ல. ஏன்டா போய் விளக்குல கை வச்ச?
இல்லடா இல்ல, அழாத அழாத. கை ரொம்ப எரியுதா? இரு, அப்ப கொஞ்சம் பச்சை தண்ணியில கை வச்சா எரிச்சல் சரியாயிடும். ஐயோ இல்ல இல்லப்பா, ரொம்ப எரியுதா? அப்பா கையில மருந்து போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிச்சல் சரியாயிடும். அழாதப்பா. நேத்துல இருந்து உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்லடா, விளக்குல கை வைக்காதே சுடுன்னு. ஏன்டா போய் விளக்குல கை வச்ச? ஐயோ உன்ன சொல்லி என்ன ஆகுது? உனக்கு என்ன தெரியும்? முதல்ல இந்த விளக்கெல்லாம் உன் அம்மா இங்க வச்சுட்டு போயிருக்கா பாரு, அவளை சொல்லணும். இரியா, உன் அம்மா எங்க? விளக்கு வைக்க போயிருக்காளா அவள? ஐஷோ, ஏ ஐஷோ. இல்லடா அது சரியாயிடும்டா, அழாத. என்னங்க என்னாச்சு? ஏன் கூப்பிட்டீங்க? ஏன் கூப்பிட்டீங்களா? ஏண்டி இந்த விளக்கெல்லாம் கொளுத்தி எதுக்கு இப்படி நடு வீட்டுல வச்சுட்டு போயிருக்க? ஏன் என்னங்க ஆச்சு? எல்லா விளக்கையும் கொளுத்தி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் வெளியே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ விளக்கு வைக்க நான் வேண்டாங்களே, ஆனா வீட்டுல இப்படி எல்லா விளக்கையும் கொளுத்தி வச்சுட்டு உன் பாட்டுக்கு வெளியே போயிருக்க. 2 குழந்தைங்க இருக்கு, குழந்தைங்க வந்து கைய கொலை வச்சிருவாங்கன்ற அறிவு இல்ல? இங்க பாருடி, ஆதி வந்து விளக்குல கை வச்சு கை சுட்டுட்டு அழுதுட்டு இருக்கான். ஐயோ என்னங்க சொல்றீங்க? விளக்குல கை வச்சுட்டானா? டேய் ஆதி, எங்க குழந்தைய கொடுங்க. ஒன்னும் தேவையில்ல, கை சுட்டதுக்கு நான் மருந்து போட்டுட்டேன், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஆனா உனக்கு யாடி விளக்கெல்லாம் பத்த வச்சு இப்படி வீட்டுக்குள்ள வச்சுட்டு போக சொன்னது? ஒண்ணு பத்த வைக்காம வச்சிருந்துருக்கணும், இல்ல எல்லா விளக்கையும் வெளியே கொண்டு போய் வச்சு பத்த வைக்கணும். இப்படி விளக்கெல்லாம் பத்த வச்சு இங்க வீட்டுல வச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிருக்கா வெளியே. இங்க இல்லங்க, 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதான் சரி அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லா விளக்கையும் வெளியே கொண்டு போய் வச்சிரலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள ரியா எந்திரிச்சு வந்தா. அவகிட்ட தம்பி வந்து கை வச்சிராம பாத்துக்கன்னு சொல்லிட்டு தாங்க போனேன். ரியா கிட்ட சொல்லிட்டு போனியா? ஆமா, அவ பெரிய மனுஷி பாரு அப்படின்னு சொன்னதும் எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கிறதுக்கு. அவளே குழந்தை, அவளுக்கே ஒண்ணும் தெரியாது. முதலாவது விளக்க அவளை பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனதே தப்பு. அவளே கை வச்சிருந்திருப்பா. கொஞ்சம் கூட அறிவு இல்லாம குழந்தைகிட்ட சொல்லிட்டு உன் பாட்டுக்கு விளக்கெல்லாம் வச்சுட்டு வெளியே போயிருக்க. ஏதோ ஆதி வந்து தெரியாம கைய வச்சுட்டா, கை சுட்டுருச்சு, அது கூட பரவாயில்ல. இதே ட்ரெஸ்ல எங்காவது நெருப்பு பட்டிருந்தா என்னடி ஆயிருந்திருக்கும்? ஐயோ ஏங்க இப்படி சொல்றீங்க? ஏதோ தெரியாம வச்சுட்டு போயிட்டங்க. இதுக்கப்புறம் இப்படி கவனம் இல்லாம இருக்க மாட்டேன். குழந்தைய கொடுங்க. ஐயோ ஆதி ரொம்ப அழறாங்க, கை ரொம்ப வலிக்குது போல. குழந்தைய கொடுங்க என்கிட்ட. அழாம பின்ன என்ன பண்ணுவான்? நெருப்பு பட்டா நம்மளாலே தாங்க முடியாது. அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு வலிக்காம இருக்குமா? இதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்றது, குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் இல்ல ரொம்பவே கவனமா இரு ஐஷுன்னு. குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க, எந்திரிச்சு வர மாட்டாங்கன்னு நினைச்சுதான் வச்சேன்னு சொல்ற. அப்படி நினைக்க கூடாது ஐஷு. சின்ன குழந்தைங்க எப்ப வேணும்னாலும் எந்திரிச்சு வரலாம். நீ பாட்டுக்கு வச்சுட்டு வெளியே போயிருவ. அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு வந்தா என்ன ஆகும்னு யோசிக்கணும். சில விஷயங்கள் குழந்தைங்க பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நினைப்போம், ஆனா நம்ம கண்ணிலேயே மன தூவிட்டு அதை அவங்க பண்ணிருவாங்க. அதனால எப்பவுமே குழந்தைங்க இருக்கிற வீட்டுல இது நடக்காதுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அது நடந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கவனமா இருக்கணும் ஐஷு. எனக்கு புரியுதுங்க, ஏதோ தெரியாம கவனம் இல்லாம இருந்துட்டங்க. இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டாங்க. ஆதிய கொடுங்க. ஆதியை நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த விளக்கெல்லாம் கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வா. இல்லங்க நான் விளக்கும் வைக்கல, ஒண்ணும் வைக்கல. ஆதிய கொடுங்க முதல்ல. அவனுக்கு ஒண்ணும் இல்ல, சின்னதா தான் சுட்டுருக்கு, அதுக்கு மருந்து போட்டா சரியாயிடும். அப்புறம் இந்த விளக்கு இப்படி இங்கே வச்சுட்டு என்ன பண்ண போற? முதல்ல கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இல்லடா அது இல்ல, ரொம்ப வலிக்குதா? சரி வா, அப்ப இன்னும் கொஞ்சம் மருந்து போட்டு விடுறேன், அப்ப வலிக்காது. ஐயோ பாவம் ஆதி, கை ரொம்ப வலிக்குது போல. எல்லாம் என்னாலதான். குழந்தைங்க எந்திரிச்சு வந்துருவாங்கன்னு கூட யோசிக்காம விளக்கிங்க வச்சுட்டு போனது ரொம்ப தப்பு. ஆதி குட்டாக்கு கை தொட்டுச்சம்மா. பாவ ஆதி குட்டா அழுதுட்டே இருக்கா. அம்மாரியா, எல்லாம் அம்மாவால தான். அம்மா இங்க விளக்க வச்சுட்டு போனதுனால தான் ஆதி வந்து விளக்குல கை வச்சுட்டான். கை சுட்டா ரொம்ப வலிக்கும்மா. பாவ ஆதி குட்டா. அது எப்பமா சரியா போகும்? சரியாயிடும் ரியா. பாவம் வாழ்ந்துகிட்டே இருக்கான், அம்மாக்கு மனசு கேட்கல. நான் முதல்ல இந்த விளக்கெல்லாம் கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வந்து ஆதிய பாக்குறேன். பாத்தீங்களா